பார்ப்போம். நன்றி இயேசு சுவாமி, தேவரீர் கிருபையாய் தயவாய் கொடுத்திருக்கின்ற இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுங்க ராஜா. வேதத்தில் இருக்கின்ற அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் கடந்த சில மாதங்களாக ஆண்டோடைய நாமத்தை, யெகோவா என்ற நாமத்தை குறித்து தியானித்து வருகிறோம். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் யெகோவா அப்படின்ட்டு சொல்றாரு. யெகோவா அப்படின்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம்னா, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் அப்படின்ட்டு தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. அப்ப இந்த யெகோவா நாமத்தினுடைய பிரஸ்தாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் ஆண்டவர் இந்த நாமத்தினால உங்களுக்கு நான் வெளிப்பட போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்ததுனால அவர் தன்னுடைய நாமத்தை யெகோவான்ட்டு சொல்றாரு. சரி, நம்ம கடந்த செய்தியில என்ன பார்த்தோம்னா, அவருடைய நாமம் யெகோவா ரஃபா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்த்தோம். இந்த மாதமும் நம்ம இன்னொரு நாமத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. உங்க வேதாகமத்துல யாத்ராகமம் 17வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க இப்ப வனாந்திர வழியா நடந்து வராங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு போகும்படியாக ஒரு வனாந்திர வழியா நடந்து வராங்க. அப்படி நடந்து வருகிற பொழுது அவங்க சீன் வனாந்திரம் அப்படின்ற ஒரு வனாந்திரத்துல இருந்து ரெவித்தீம் அப்படின்ற ஒரு இடத்துல பாளையம் இறங்குறாங்க. அந்த பாளையம் இறங்குற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணி இல்லை. தண்ணி தவணமா இருந்ததுனால இப்ப ஜனங்க மோசேக்கு விரோதமா மோசே கிட்ட போயிட்டு, மோசே எகிப்துலேருந்து எங்களை ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க? எங்களையும் எங்கள் பிள்ளைங்களையும் எங்கள் ஆடு மாடுங்களையும் எல்லாம் தண்ணீர் தவணத்தினால சாகடிக்கும் போது நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க, வாதாடினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மோசே கிட்ட மட்டும் கிடையாது, அவங்க என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதாடினதா எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களோ எப்படி இருக்கிறாரு? மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா அவங்க கூட வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த ஜனங்க என்ன கேட்கிறாங்க, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு அவங்க பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மள கூட அப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அநேக சூழ்நிலைகளை நம்மளும் மனமடிவாக என்ன சொல்றோம், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறோம்ல. ஆனா இந்த ஜனங்களும் அப்படிதான் கேட்டிருக்காங்க. அப்ப கேட்டப்ப மோசே ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இவங்க என்ன கல்லெறிய பாக்குறாங்க, நீங்களும் நானும் கூட மனசுல கேட்போம். ஆனா இவங்க எப்படி இருந்தாங்க, ரொம்ப கோபப்பட்டு மனமடிவின் நிமித்தம் அவங்க ரொம்ப கோபமாகி மோசையை கல்லெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மோசே இதை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த கண்மலைக்கு போப்பா, அவங்க கோல் எடுத்துட்டு போ, இந்த கண்மலை மேல நிப்ப, நீ அதுக்கிட்ட பேச தண்ணி கொடுக்கும்ன்ட்டு. அந்த சம்பவத்தை குறித்து இன்னொரு நாள் நம்ம விவரிக்கலாம். ஸோ அங்கே கண்மலையிலேருந்து ஆண்டவர் தண்ணீர் கொடுத்தான்னு பார்க்குறோம். இந்த ரெவித்தீம் என்ற இடத்துல தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா அமலேக்கியர் யுத்தம் பண்றதுக்கு வராங்க. இந்த அமலேக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாவுடைய மகனான எலிபாசனுடைய மகன் தான் அமலேக்கு. அந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் தான் இந்த அமலேக்கியர். இவர்கள் ரொம்ப கொடிய ஜனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் இவங்க கொடிய ஜனங்கள் அப்படின்னாங்கன்னா, இவங்க கொள்ளையிடுறவங்களாகவும் மற்றவங்களுடைய சம்பத்துக்கள்லாம் சூறையாடுறவங்களாகவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இஸ்ரவேலர் இவங்க கிட்ட யுத்தத்துக்கு போல, அவங்க சமாதானமாக ஒரு பாதையில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் தேசத்தை யுத்தம் பண்ண போனாங்க அவங்க கூட. அதுவும் எப்படி யுத்தம் பண்ணாங்க, வழக்கமாக யுத்தம் பண்ணுறவங்க 2 ராஜாக்கள் யுத்தம் பண்ணோன்னா அவங்களோட சேனைகள் தான் யுத்தம் பண்ணும். ஆனால் இவர்கள் எந்த ஒரு முன்னறிவும் இல்லாமல், இஸ்ரேல் ஜனங்க அவங்க தேசத்து வழியா போயிருந்தா கூட இவங்க சண்டைக்கு வந்திருக்கலாம். ஆனா அவங்க வேற வழியா தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க அவங்கள தேவையில்லாம அவங்கள வம்புக்கு இழுக்கிற மாதிரி அவங்க கிட்ட சண்டைக்கு வராங்க. எப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா, பின்தண்டு இஸ்ரேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்க. அவங்க கூட ஸ்திரீகள் குழந்தைகள்லாம் இருக்காங்க, முதியவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு தண்டு போகும்பொழுது அந்த சேனை இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்பொழுது அவங்க எப்படி போயிருக்காங்கன்னா, அவங்க முன்னாடி வாலிபர்கள் பலவான்கள், ஏன்னா அவங்க கூடாரத்தெல்லாம் சுமந்து கொண்டு போவாங்க. மேகஸ்தம்பம் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல அவங்க கூடாரங்கள்லாம் ஆயத்தப்படுத்தணும் இல்லையா, அதனால அவங்க முன்னாடி போவாங்க. இந்த வயதானவர்கள் பலவீனர்கள்லாம் பின்னாடி வருவாங்களாம். இந்த பலவீனர்களை தான் இந்த அமலேக்கியர் என்ன பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணி அவங்கள வெட்டியிருக்காங்க. இது எங்கே எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 25வது அதிகாரத்தில் 17-18 இது எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் அதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க செய்ததை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அந்த வழியில அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், ஏன்னா ஆண்டவர் இவங்க கூட வர்றதை எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க, ஆனா அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் அவன் என்ன பண்ணான், நீங்க இளைத்து விழாய்த்திருக்கையில் பின் தண்டில் வருகிற
எளியவர்களை பின்தண்டில் வருகிற பலவீனரை அவன் என்ன பண்ணா வெட்டினான் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்பனா இந்த அமலேக்கு என்ன பண்றான், பின்னாடி வந்து அட்டாக் பண்றான், அதுவும் பலவீனரை எல்லாம் அவன் வெட்டியிருக்கான். அப்பதான் அந்த செய்தி கேட்ட உடனே மோசேயும் யோசுவாவும் என்ன பண்றாங்க, மோசே வந்து யோசுவாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. யோசுவா, நீ வாலிபர்கள்லாம் கூட்டு போயிட்டு நல்லா ஸ்ட்ராங்கான பலவான்களாகிய வாலிபர்லாம் கூட்டு போயிட்டு நீ அவளை கூட யுத்தம் பண்ணு. நான் என்ன பண்றேன், நான் மலைக்கு உச்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலை உச்சியில போறார். மலை உச்சிக்கு எதுக்காக போடுறாரு, ஆண்டோடைய உதவியை நாடி போடுகிறார். அப்போ போகும்பொழுது அவர் யாரை கூட்டிட்டு போறாருன்னா ஆரோனை கூட்டிட்டு போறார். அப்போ ஊருன்ற மனுஷரும் நானும் உங்களுக்கு உதவியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட போறார். ஆரோனை ஊரையும் கூட்டிட்டு இப்ப மோசே மலை மேல ஏறி மலைக்கு மேல போயிட்டார், மலை உச்சிக்கு போயிட்டார். மலை உச்சியில போயிட்டு அவர் தன்னுடைய 2 கரங்களையும் நான் இந்த கோலை பிடிச்சிட்டு நிற்பேன் அப்படின்னு சொல்றார். ஸோ வந்து இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு கொடியை ஏத்திட்டு நிக்கிற மாதிரி அவர் அந்த கோலை பிடித்து கொண்டு தன்னுடைய 2 கரங்களையும் தூக்கிட்டு நிற்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அது எதற்கு அடையாளமா இருக்கிறது, ஆண்டவரே நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம், நீர் தான் எங்கள் அடைக்கலம், நீர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னுடைய கரங்களை உயர்த்தி நின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, மோசே நமக்காக நிற்கிறாரு, நம்ம தேவன் நமக்காக யுத்தம் பண்றாரு. ஆனா நேரம் ஆக ஆக மோசையோட கைகள் தளர்ந்த பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டார்களாம். அப்ப என்ன பண்றாங்க, ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அங்க போட்டு, மோசே நீங்க இது மேல உட்காருங்க, உங்க கரங்களை நாங்க வந்து பிடிச்சு கொடுறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆரோன் ஒரு கையையும் ஊர் இன்னொரு கையையும் தூக்கி பிடித்து கொண்டார்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ மோசேயின் கை உயர்த்தப்பட்ட நிலையிலேயே அந்த நாள் முழுவதும் இருந்திருக்கு. அப்ப யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த அமலேக்கியரை முறியடித்தார்கள். முற்றிலுமான ஒரு பெரிய ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அவர்கள் செய்த முதல் யுத்தம் இதுவா இருக்கிறது. அவங்க இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கலனாலும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இந்த யுத்தத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். சரி, ஏன் வந்து மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தி வைத்திருந்தார்? அது எதை குறிக்கிறது? அது நம்முடைய ஜெபத்தை குறிக்கிறது. நமக்கு ஒரு யுத்தம் வரும் பொழுது யாரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவர் மீது நம்முடைய கண்களை வைக்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். இங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யோசுவா என்ன பண்றாரு, வாலிபர்களை கூப்பிட்டு போறாரு. யோசுவா என்ன வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், கையில ஒரு ஸ்வாட் வச்சிருந்திருப்பாரு இல்லையா? அந்த கத்தி எதற்கு அடையாளமா இருக்கிறது, ஆண்டோடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. ஆகவே எந்த யுத்தத்தை சந்திக்கணும்னாலும் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையும் அவசியம், ஜெபமும் அவசியம். இந்த 2 வச்சுதான் நம்ம யுத்தத்துல வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இது கூட பாத்தீங்கன்னா யோசுவா கூட கொஞ்சம் வாலிபர்களும் இருக்கிறாங்க. அந்த வாலிபர்கள்லாம் பலவான்களா இருக்கிறாங்க. ஸோ பலவான்கள் வாலிபர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரை குறிக்கிறாங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையினால தங்களை போஷித்து பலப்படுத்தி கொண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமுள்ள தங்க ஆத்மாவை பலப்படுத்தினவர்களை குறிக்கிறதா இருக்கிறது. அதனால உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் வரும் பொழுது உங்களோட கூட யார் இருக்கணும்னா, ஆண்டோடைய வார்த்தையை அறிந்த அதனால் தங்களை தைரியப்படுத்தி கொண்ட பலப்படுத்தி கொண்ட ஒரு கூட்டத்தார் உங்களோட இருக்கும் பொழுது உங்களால யுத்தத்துல ஜெயிக்க முடியும். இந்த யுத்தத்துல ஜெயித்தவன மோசே என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்ஸின்னு பேர் வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசுவே ஆண்டவராகிய கர்த்தரே நீரே எங்கள் ஜெயக்கொடியானவர், தி லார்ட் இஸ் மை பேனர், ஆண்டவர் தான் நம்முடைய ஜெயக்கொடி அப்படின்ட்டு இதற்கு அர்த்தமாகுது. ஸோ இந்த ஜெயக்கொடி எதை குறிக்குதுன்னா, அந்த நாட்களில் யுத்தங்கள் நடக்கும் பொழுது ஒரு ஆர்மிக்கும் ஒரு ஃபிளாக் பேரர் இருப்பாங்க, இந்த கொடியை ஏற்றவங்க. இந்த கொடியை ஏற்றவங்க அந்த தேசத்தினுடைய கொடியை எடுத்துட்டு போயிட்டு அதை உயரமான ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ சோல்ஜர்ஸ்க்கு, அந்த நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ்க்கு அந்த கொடியை பார்க்கும் பொழுது ஒரு தைரியம் கிடைக்குமா, நம்ம தலைவர் இருக்கிறாரு, நம்ம படம் இன்னும் போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் தைரியம் என்னன்னா, இந்த கொடிக்காக தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம், இந்த ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம இங்கே ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறோம், இவங்க நம்மளுடைய இந்த ஜனத்தை காப்பாற்றுவதற்காக நான் வீரனா இங்கே நிற்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு வீரம் வருமா, ஒரு உத்வேகம் வருமா, அவங்க தேசத்தின் மீது ஒரு அந்த பற்று அதை அவங்க கொழுந்து விட்டு எரியுமா. அது மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த யுத்தத்தில் அவங்க யுத்தம் கலந்து இருக்கும்போது திசை மாறி போயிருந்தாலோ இல்லை வேற தூரத்துக்கு போயிருந்தாலோ இந்த கொடியை அவங்க பார்க்கும் பொழுது அவங்க திசை அறிஞ்சு அந்த தேசத்துக்கு, அந்த இடத்துக்கு சேருவாங்களாம். ஸோ அவங்க சேனை எங்கே இருக்குன்ட்டு அவங்களால கண்டுபிடிச்சி வர முடியுமா. அந்த திசையை காட்டுகிறதுக்காகவும் இந்த கொடி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நம்மளோட ஜெயக்கொடி என்ன, ஜெயக்கொடி யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயக்கொடியா மாறினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால ஜெயக்கொடியா மாறினார். இன்னைக்கு அவர் தான் நம்மளோட லீடர், அவர் தான் நம்மளுடைய ரோல் மாடல், அவர் தான் நம்முடைய தேவன். அவர் எங்கே இருக்கிறார் நம்ம பார்க்கும் பொழுது, அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளால இந்த ஜெயத்தை எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெயக்கொடியா மாறினான்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார், நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். நமக்கு தோல்வியை கொண்டு வருகிற இந்த சத்துரு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய தலையை அவர் நசுக்கினார், நம்முடைய காலின் கீழ் நசுக்கினார், சிலுவையிலையும் அவனை நசுக்கினார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய ஜெயக்கொடியா இருக்கிறார். இதற்கு அடையாளமா என்னாகும் 21வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும் பொழுது வழி நிமித்தம் அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சு முறுமுறுத்தாங்களாம். இப்போ முறுமுறுத்தப்ப அவங்களுக்கு விரோதமாக கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து அவங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ கடிக்க ஆரம்பித்த உடனே அப்போ தான் அவங்க தப்பை ரியலைஸ் பண்ணி மோசேக்கிட்ட வந்து, மோசே உமக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மோசே ஆண்டவர்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிறார். ஆண்டவர்கிட்ட மோசே வேண்டுதல் செய்யும் பொழுது அப்போ ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை மோசேக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு கம்பத்தை நாட்டு, அந்த கம்பத்தின் மேலே இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய உருவத்தை நீ வந்து அங்கே மேலே மாட்டிவை. இப்போ யார் யாரெல்லாம் இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தில் இனிமேல் கடிப்படுறாங்களோ அவங்க அந்த சர்ப்பத்தை, அந்த கம்பத்தை நோக்கி பார்த்தா அவங்களாம் பிழைப்பாங்க. அதே போல் அவங்க கம்பத்தை நோக்கி பார்த்தப்ப அவங்களாம் பிழைத்து கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது அதற்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். இது ஆண்டவர் வந்து ஒரு அடையாளமாக வச்சிருக்காரு. எதுக்கு அடையாளமா? பின் நாட்களில் நான் என்னோட குமாரனை அனுப்ப போகிறேன், அவர் வந்து இதே மாதிரி ஒரு கம்பத்தில் இந்த சர்ப்பத்தை எப்படி நீங்கள் வந்து மேலே அதை நோக்கி பார்த்தா பிழைப்பாங்களா, மாதிரி அவரை நோக்கி பார்த்தா நீங்கள் பிழைப்பீங்க. ஏன் அப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்பம் எதை குறிக்குதுங்க? அது ஒரு தண்டனையை குறிக்குது. அவங்க செஞ்ச பாவத்துக்கு அந்த முறுமுறுப்புக்கான தண்டனையை குறிக்குது. இரண்டாவது சர்ப்பம் மரணத்தை குறிக்குது. ஆண்டவர் இந்த மரணத்தை சிலுவையில் அறைய போறாரு. ஆண்டவர் இந்த தண்டனையை, உனக்கு வந்து அந்த தண்டனையை, உன்னுடைய பாவத்தினால வந்த தண்டனையை அவர் சிலுவையில் அறைய போகிறாரு. அவர் சிலுவையில் அறையும் பொழுது, சிலுவையில் இருக்கிற அவரை நீ நோக்கி பார்க்கும் பொழுது நீ பிழைப்பாய். அதை குறிக்கும்படியாதான் ஆண்டவர் இந்த அடையாளத்தை குறித்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஜெயக்கொடி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு 59வது அதிகாரம் 19வது வசனத்துல, சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை வந்து பிசாசு எப்படி தாக்க வந்தாலும், எந்த விதத்துல தாக்க வந்தாலும், அது உங்க சரீரத்துக்கு விரோதமா இருந்தாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய யுத்தமா இருந்தாலும் சரி, அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பரிசுத்த ஆவியானவரே வந்து அந்த சிலுவையின் ஜெயக்கூடிய நமக்காக நாட்டுவார். ஏனென்றால் சிலுவையில ஏற்கனவே எல்லாத்துக்கும் கிரயம் செலுத்தப்பட்டாச்சு, எல்லாத்துக்குமே கிரைய செலுத்தப்பட்டாச்சு. அங்க இருக்கிற அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக அவர் ஜெயக்கூடிய நாட்டும் பொழுது அவர் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்றார். நான் தான் உன்னுடைய சேனைகளின் கர்த்தர், இந்த யுத்தத்தை நான் தான் உனக்காக நடத்த போகிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரெண்டே விஷயம்தான். மோசே தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்திருந்தது போல நாம் நம்முடைய கண்களை வானத்திற்கு நேராக, நம்முடைய தேவனுக்கு நேராக நம்ம ஏறெடுக்கணும். இன்னைக்கு ஏசப்பா நமக்குள்ளதான் இருக்கிறார். அவர் மீது நம்ம கண்களை பதிக்கும் பொழுது, அவரிடத்தில் நம்ம ஜெப சிந்தனையில் இருக்கும்போது, ஜெபத்தை, நம்மளுடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அவரிடத்துல நம்ம செலுத்தும் பொழுது, யோசுவாவை போல நம்ம வார்த்தையை வச்சிருக்கும் போது, அவருடைய வசனத்தை நம்ம பதித்திருக்கும் பொழுது நமக்கும் இந்த ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால் அவரே நம்முடைய ஜெயக்கொடி, அவரே இஸ்ரவேலின் ஜெயக்கொடியா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு மேக்ஸில் சென்டம் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து ஒரு டெஸ்ட்டில் கூட எனக்கு வந்து சென்டமே கிடைக்கல. 99 அப்படி தான் கிடைக்கும். எங்கேதான் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் விட்டுருவேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு எப்படியாவது சென்டம் கொடுத்துடுங்க ஏசப்பான்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எக்ஸாம் நேரத்தில் என்னோட கசின் பிரதர் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம் க்ரீட்டிங் கார்டு கொடுத்தான். அதில் ஒரு வசனம் எழுதி கொடுத்தான். அந்த வசனம் என்னன்னா, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்கு என்னதான் ஆயத்தப்படுத்தியிருந்தாலும் கடைசியா ஜெயம்னு வரும்போது அதை யார் தான் கொடுக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவருடைய பேர் தான் ஜெய கிறிஸ்து. அப்போ அந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் அந்த வசனத்தை வச்சு இப்போ ஜெபிக்க ஆரம்பித்தேன். முன்னாடி ஜெபம் மட்டும்தான் பண்ணேன், இப்போ தான் நான் வந்து வசனத்தை வச்சு ஜெபிக்கேன்.
அப்போ யோசுவா போல் ஸ்வாடும் வேணும், மோசையை போல் நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கவும் செய்யும். ஸோ ரெண்டுத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் எனக்கு அந்த பப்ளிக் எக்ஸாமில் எனக்கு சென்டம் கொடுத்தார். இது சுத்த கிருபை தான், இது அவரோட கிருபை. நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட்ஸ் போட்டாலும் அதை பிளஸ் பண்ணுறது, அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். இது நம்ம வழக்கமாக சந்திக்கிற காரியங்கள். இன்னொரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இந்த லாக்டவுன் பீரியடில் நான் ரொம்ப சிக்காக இருந்தேன். அப்போ டாக்டர்ஸால் அவங்களால எதுவுமே எந்த ரிப்போர்ட்டுமே கண்டுபிடிக்க முடியல. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டார் செய்த விஷயம் என்னென்னா, ஆண்டோடைய வசனத்தையும் ஜெபத்தையும் தான் நாங்கள் பற்றி கொண்டோம். 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, ஆண்டோடைய வேதத்தை கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, ஆண்டவர் வெகு சிலரை எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியும் செய்தார். ஆண்டவர் இந்த ஜெபத்தினால என்ன பண்ணார்னா, அவருடைய ஜெயக்கொடியை நாட்டினார். சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் ஜெயக்கொடியை நாட்டினார். ஜெயக்கொடியை நாட்டினது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். நான் அடுத்து என்னை ஆண்டவர் பரிபூர்ண சுகம் தந்தார். சுகம் தந்தது மட்டும் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஜென்ரல் செக்அப் போயிருந்தப்ப என்னை பார்த்தவர்கள் எல்லாம் அதிசயப்பட்டார்கள். அவள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும், அவர் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு. அதனால நான் இன்னைக்கு உங்களை என்கரேஜ் பண்றேன். உங்க வாழ்க்கையில வர எந்த யுத்தமா இருந்தாலும் சரி, உங்கள் சரீரத்துக்கு விரோதமான யுத்தமா இருந்தாலும் சரி, உங்க ப்ரொஃபஷனுக்கு விரோதமான யுத்தமா இருந்தாலும் சரி, உங்க எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, அது இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய யுத்தமா இருந்தாலும் சரி, உங்க ஊழியத்திற்கு விரோதமாய் வந்த யுத்தமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதில் ஜெயம் கொடுக்க நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது, மோசேயை போல நம்முடைய கரங்களை அவருக்கு நேராக உயர்த்துவோம். யோசுவாவை போல அவருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் பெரிய ஜெயத்தை தருவார். அவர் தம்முடைய ஜெயக்கொடி அங்கே நாட்டி நமக்கு ஜெயத்தை தருவார். எப்படி யோசுவாவோடு கூட ஒரு வாலிபர் கூட்டத்தை கூட்டி கொண்டு போக சொல்லி மோசே சொன்னார். வாலிபர் கூட்டம்னா யாரு? இந்த வசனமாகிய தானியத்தை உண்டு தங்களை பலப்படுத்தி கொண்டவர்கள், வசனத்தில் தேறினவர்கள். அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்கு தெரியுமானால் அவர்களை கூட வைத்து கொண்டு இந்த யுத்தத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சேனைகளின் கர்த்தராய் வந்து ஜெயக்குடியை நாட்டி உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி இயேசு சுவாமி. சகல விதமான துதிகன மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவை, உம்முடைய நாமம் யெகோவா நிசி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் சுவாமி உங்களுடைய ஜனங்களுக்கு ராஜா என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ சுவாமி அப்பா தகப்பனை கத்தாவே, இது எக்ஸாம் ரிசல்ட்ஸாக இருந்தாலும் ராஜா, இன்டர்வியூ ரிசல்ட்ஸாக இருந்தாலும் சுவாமி நீர் அவர்களுக்கு ஜெயத்தை தருவீராக ராஜா. உம்முடைய நாமம் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறதே. நீர் தகப்பனை சாத்தானே ராஜா, அவனுடைய தகப்பனை அவனுடைய தலையை நீ நசுக்கி போட்டு விட்டீரே ராஜா. எங்கள் காலின் கீழ் அவனை நசுக்கி போட்டு இருக்கிறீரே சுவாமி. சிலுவையில் அவனை தகப்பனை நசுக்கி இருக்கிறீரே, நீர் வெற்றி சிறந்திருக்கிறீரே சுவாமி. இப்பொழுதும் ராஜா தகப்பனை கத்தாவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தோல்விகளையும் நீர் எடுத்து போடுவீராக ராஜா. எல்லா தாமதங்களையும் நீர் எடுத்து போடுவீராக சுவாமி. இப்பொழுதே தகப்பனை உடைய ஜெயத்தை தகப்பனை அவர்களுக்கு நீர் அனுப்புங்க ராஜா. அவர்கள் வெற்றி செய்திகளை கேட்கட்டும் சுவாமி. ஒரு காலேஜ் அட்மிஷனா இருந்தாலும் சரி அப்பா, ஒரு வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஜெயத்தை தாங்க. ப்ரமோஷன்ல அவர்களுக்கு வெற்றியை தாங்க. சரீர சுகத்திலே அவர்களுக்கு வெற்றியை தாங்க. உச்சன் தலைமுதல் உள்ளம் கால்வரை சர்வாங்க சுகத்தை தாங்க சுவாமி. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீ சுமந்து தீர்த்து விட்டீர் ராஜா. எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நீ சுமந்து தீர்த்து விட்டீர் ராஜா. தகப்பனே, நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. சரீரத்திலே தகப்பனே உடைய ஜெயத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஊழியத்திலே ராஜா உடைய ஜெயத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆத்துமாக்களை தாங்க ராஜா. உடைய பிள்ளைகள் தகப்பனை கத்தாவை பிரயாசப்பட்ட எல்லா பிரயாசங்களையும் அலைச்சல்களையும் நீர் அறிந்திருக்கிறீரே சுவாமி. ஊழியத்திலே ஒரு ஜெயத்தை தாங்க சுவாமி. அப்பா தகப்பனை கத்தாவே ராஜா, அவர்கள் செய்யும் எல்லாம் வாய்க்கட்டும். எல்லா காரியத்திலும் அப்பா நீ ஜெயத்தை கட்டளையிடுவீராக ராஜா. ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுகிற உடைய பிள்ளைகளுக்கு ராஜா ஜெயமான ரிசல்ட்ஸை நீர் தருவீராக சுவாமி. அப்பா இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, வீட்டிலே சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அந்த காரியத்திலே ஜெயத்தை நீர் தருவீராக ராஜா. சந்தோஷத்திற்காக வேண்டிக் கொண்டால் அந்த காரியத்திலே ஜெயத்தை நீர் தருவீராக ராஜா. Whatever may be the desires of their heart, Lord, you grant them, Lord Jesus. தகப்பனே, உங்கள் இருதயத்தில் இருக்கின்ற எல்லா வாஞ்சைகளிலும் சுவாமி உம் சித்தப்படி நீர் ஜெயத்தை தருவீராக சுவாமி. நன்றி அப்பா, நன்றி ராஜா. தொடர்ந்து தகப்பனே உடைய ஆளுகை உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே விளங்கட்டும் சுவாமி.
நீர் யெகோவா நிசியாய் அவள் வாழ்க்கையிலே வெளிப்படுவீராக ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.